வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். மனவளக்கலை புக்ல இருந்து அடுத்த சாப்டர் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. இந்த சாப்டர் நேம் வந்து தற்சோதனை, அகத்தாய்வு. நம்மளுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நம்ம அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வெளியுலகத்திலேயே நம்ம ஃபோக்கஸ் வச்சிருக்கோம். பணம், நல்ல வீடு, கார், மற்ற சக்சஸ், இந்த மாதிரி வெளியுலகத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம உள்ள நம்ம பார்க்க மறந்துடும். ஸோ தற்சோதனை, அகத்தாய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாப்டர் படிப்போம். உலகம் எந்த பழக்க வழக்கங்களிலே வாழ்ந்து வருகின்றதோ அந்த வழியையும் பெற்றோர்களின் பழக்க வழியையும் நாம் சென்று அவற்றையே பழக்க பதிவுகளாக்கி கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். இவற்றிலே உண்மை நிலை அறிவதற்காகவே ஆறாவது அறிவு கொண்ட இந்த மனித உடல் வந்த போதிலும் கூட அந்த லட்சியத்தை மறந்து சாதாரணமாக பொருள் அறிவு மட்டும் கொண்டு புலன்களிலே எல்லை கட்டி உணர்ச்சி வயப்பட்ட குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக அடிக்கடி மாறி பல செயல்களை செய்து வருகின்றோம். அடிக்கடி இந்த புக்கில் சொல்லுவாங்க 6 குணங்கள் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த 6 குணங்கள். இதுவே பழக்கமாகி அந்த பழக்கத்தின் வழி பெரும்பாலும் வாழ்ந்து வருகின்றோம். அதனால் பல தொல்லைகளும் துன்பங்களும் சிக்கல்களும் வாழ்விலே இருக்க காண்கிறோம். இந்த நிலைமையிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு நமக்குள்ளே அமைதி காணவும், சமுதாயத்திலே அமைதியை ஏற்படுத்தவும், உலகில் அமைதியை விளைவிக்கவும் ஒரு திருப்பம் காண வேண்டும். தற்சோதனை மனித சமுதாயத்திற்கு, மனித இனத்திற்கு மிக மிக அவசியமானது. இதுவரையில் நாம் பழக்கத்தின் வழியில் சென்று வருகின்றோம். இந்த பழக்கத்திலிருந்து ஒரு மாற்றம் பெற வேண்டுமானால் ஒரு சிறந்த வாழ்க்கை நலம் தரும் விளக்கம் வேண்டும். நாம் எதற்காக வாழ்ந்து வருகிறோம், எங்கிருந்து வந்திருக்கிறோம், எங்கே போகிறோம், நம்முடைய வாழ்வின் நோக்கம்தான் என்ன என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டு பார்த்தோமானால் நம் அறிவுக்குள்ளாகவே இயற்கை ரகசியங்கள் எல்லாம் புதைந்து இருப்பதனால் இன்று இல்லாவிட்டாலும் கூட வர வர சிறுக சிறுக இவை தெளிவாக தெரிந்துவிடும். இவையே வாழ்வுக்கான விளக்கங்களாகும். நம்ம ஒரு தியான பயிற்சியோ இல்லை ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸோ ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும் போது எதுவுமே புரியாது. நீங்க ரொம்ப நாள் கொஞ்ச நாள் கன்சிஸ்டண்டா தொடர்ந்து பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். உங்க ஆழ் மனது ஓப்பன் ஆகி அதுல இருந்து உங்களுக்கு விடைகள் வரும். ஆறாவது அறிவை கொண்ட இந்த மனித வாழ்வின் நோக்கம் அறிவு முழுமை பெற வேண்டும், இயற்கையின் முழுமையை உணர வேண்டும். எந்த சக்தியிலிருந்து நாம் தோன்றி வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையை உணர்ந்து அதோடு லயமாகி இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். இதுதான் பிறப்பின் நோக்கம். நம்ம நிறைய தேடுறோம் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிறது. இவர் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு. எந்த சக்தியிலிருந்து நம்ம தோன்றி வந்திருக்கிறோமோ அந்த சக்தியோடு இணைந்து லயமாகி இணைந்து நீங்க அதுக்குண்டான ஆக்டிவிட்டி செஞ்சீங்கன்னா அதுவே போதும். அதுதான் பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிறாரு. சுருங்க சொன்னால் இயற்கையானது பல படித்தளமான பரிமாண இயக்கத்திலே தோற்றங்களாகி ஓரறிவு முதற்கொண்டு 6 அறிவு வரையிலே வந்து மனிதனாகி தன்னுடைய மதிப்பையும் தன்னுடைய பகைமையையும் தன்னுடைய அழகை ரசிக்கவும் உணரவும் அதுவே எடுத்துக்கொண்ட ஒரு உன்னதமான வடிவம் எதுவோ அதுதான் மனிதன். மனிதனில் தான் அறிவினுடைய முழுமையை பெற முடியும். பழக்கத்தின் வழியே நாம் சிக்கி தேவை, பழக்கம், சூழ்நிலையின் கட்டாயம், நிர்பந்தம் இந்த 3 உந்தப்பட்டு செயல் செய்து கொண்டிருக்கிறோம். இவற்றிலிருந்து விளக்கம் பெற்று விளக்கத்தின் வழியே நாம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டுமானால் உடனடியாக மாறிவிடவும் முடியாது. முறையான பயிற்சி வேண்டும், விளக்கத்திலேயும் பயிற்சி வேண்டும். அப்படி விளங்கிக் கொண்ட பிறகு நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே போக வேண்டும், இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு, தூரம் என்ன என்பனவற்றை கண்டு படிப்படியாக தன்னை மாற்றி உயர்த்தி அந்த இடத்தை அடைய வேண்டும்.
அத்தகைய திருப்பம் எதுவோ அதுதான் ஞான மார்க்கம் எனப்படும் ஆன்மீக வாழ்வு ஆகும். போன போக்கிலே பொருள் அளவிலே, புலன்கள் அளவிலே, தேவை, பழக்கம், சூழ்நிலை இவைகளின் உந்துதலாலே செய்த செயலையே செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதே பொருள் வயப்பட்ட அறிவு. இது மயக்கமுற்ற அறிவு ஆகும். அருள் வயப்பட்ட அறிவு அல்லது உயிர் வயப்பட்ட அறிவு என்று எடுத்துக்கொண்டோமானால் நாம் வந்த வேலை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு தடையான போக்கு நம்மிடத்திலே என்னென்ன உண்டு என்பதை கண்டுபிடித்து படிப்படியாக அவற்றையெல்லாம் மாற்றி நம்மை திருத்திக் கொண்டு உயர்ந்து அந்த நிலையை அடைய வேண்டும். இந்த உணர்தலும் அப்படி உணர்ந்த வழியே திரும்பி உயர்ந்து அதுவாகவே மாறுவதும் தான் ஆன்மீக வாழ்வு. இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறார். ஸோ நம்ம வந்த வேலை என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துடுறோம். அதையெல்லாம் திரும்ப கண்டுபிடிச்சு அதை உணர்ந்து நம்ம அதோட அந்த அந்த பாதை, அந்த மாற்று பாதையில நம்ம படியெடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை உணர்ந்து வாழ்ந்து ஆன்மீக வாழ்வுக்கு வந்தாதான் நம்ம வாழ்க்கையை நோக்கத்தை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறாரு. இதோடு இன்னைக்கு பகுதியை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. ஹாவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே. வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல்.